அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த 2 எபிசோடு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கட்டாயம் பார்த்துருங்க. இது ரொம்ப 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 முக்கியம். அதர்வைஸ் இனிமேல் வரப்போகிற எந்த எபிசோடுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் போகலாம். ஆல்ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற முதல் ப்ராசஸான டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர். அதோட ஹெட்ஸ்அப் தான் அல்லது அதோட ஓவர்வியூ தான். டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஏற்கனவே பேசினது. டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் கிடையாது. இது ஏற்கனவே ஒரு டைம் பேசியிருக்கோம். ஸ்டில் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு ரீசன் உங்களுக்கு இது தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். 2 முக்கியமான பாயிண்ட் ப்ராஜெக்ட் சார்ட்டர் பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் மேனேஜரை ப்ராஜெக்டை ஆத்தரைஸ் பண்ணுறது. திஸ் இஸ் லைக் அன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் டு த ப்ராஜெக்ட் மேனேஜர் டு ரன் த ப்ராஜெக்ட். 2வது விஷயம், ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ப்ராஜெக்டை பற்றிய ஹை லெவல் இன்ஃபர்மேஷன்கள் இருக்கும். இப்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆத்தரைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ப்ராஜெக்ட் சார்ட்டரா அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ப்ராஜெக்டை ரன் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கும் ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ண போகிற ஆர்கனைசேஷனுக்கும் நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விஷயம். அடுத்து உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நாங்கள் வெளி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணுறதில்ல, ஒன்லி வித்தின் த ஆர்கனைசேஷன் தான், அப்போவும் ப்ராஜெக்ட் சார்ட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஆன்சர் இஸ் எஸ். ஸோ ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது அது இன்டர்னல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கூட பர்ஃபார்மிங் ஆர்கனைசேஷனுக்கும் ரிக்வெஸ்டிங் ஆர்கனைசேஷன், இங்கே ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை டீமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறது தான். சப்போஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அதை SOW அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான லிட்ரல் டிக்ஷனரி மீனிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துடலாம். சார்ட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரிட்டன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிவன். இங்கே எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ரிட்டன் பவர் கிவன் டு த ப்ராஜெக்ட் மேனேஜர் டு ரன் த ப்ராஜெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். சரி, டாக்குமெண்ட் அப்படின்னா அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அது என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாமே. இப்போ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் நம்மளோட கோர்ஸில் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று வீடு கட்டுற எக்ஸாம்பிள் எடுப்போம், அல்லது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை செய்றீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ 2வது தான், நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர் பொசிஷனில் இருக்கீங்க. உங்கள் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, தே ஆர் இன்டு கன்ஸ்ட்ரக்டிங் கமர்ஷியல் அண்ட் ஆல்சோ ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் சார்ட்டரில் முதல் விஷயமா என்ன இருக்கும், ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது மேபி சம்திங் லைக் திஸ். இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டை ஏரியா நம்பர் 24 கட்ட போகிறோம். அந்த ஏரியா நம்பர் 24 அப்படிங்கிறது 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த டவுனில் இருக்குது. நம்ம கட்ட போகிறது 3 விதமான வீடுகள். அதில் முதல் டைப் ஒரு வில்லா. இந்த வில்லாவோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO லெவலில் இருக்கிறவங்க. ஸோ அந்த வில்லாங்கிறது 5 பெட்ரூம் இருக்கும், ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஒரு தியேட்டர், ஒரு ப்ரைவேட் ஜிம், அப்புறம் ஒரு கார்டன் இருக்கும். அதே ஏரியாவில் செமி இண்டிபெண்டன்ட் வில்லாவும் கட்ட போகிறோம். இதோட டார்கெட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ். இதில் 4 பெட்ரூம் இருக்கும், மேபி காமன் வால் பிட்வீன் ஒன் ஹவுஸ் டு த நெக்ஸ்ட் ஒன், 2 பேருக்கும் காமனாக ஒரு கார்டன் இருக்கும். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிப்பிக்கலி அப்பார்ட்மெண்ட். இதில் 3 பெட்ரூம் இருக்கும், பெரிய காமன் பார்க் இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த காமன் பார்க் அப்படிங்கிறது எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சொந்தமானது. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் ப்ராஜெக்ட் சார்ட்டில் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நான் எடுத்ததுக்கு ரீசன் சிஓக்கள் பெரியால் மேனேஜர்ஸ் சின்னால் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் ஏன் வித்தின் த ப்ராஜெக்டில் கூட வேறு வேறு அப்ஜெக்டிவ்கள் இருக்கலாம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்தது. இந்த கோர்ஸில் நம்ம ஃபர்தராக கற்றுக்கும் போது இந்த ஈச் டைப் ஆஃப் ஹவுசஸ் என்ன மாதிரியான இம்பேக்டை ப்ராஜெக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ஜெக்டிவ் மட்டும் இல்லை, ஈவன் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கேசஸ் அண்ட் முக்கியமாக பிஸ்னஸ் பெனிஃபிட் மேனேஜ்மெண்ட் பிளான், இதெல்லாம் கூட ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இருக்கலாம், இருக்கணும். சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கும்போது. இப்படி மற்ற பிஸ்னஸ் டாக்குமெண்ட்லேருந்து ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் தானா, இதெல்லாம் வேலிட் இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறத ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியோட அலைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரோட கடமை. இதுக்கு தேவை அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்ட் இருந்து கூட சப்போர்ட் எடுத்துக்கலாம். ரைட், அடுத்து இன்னும் என்னென்னலாம் ப்ராஜெக்ட் சார்ட்டில் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ப்ராஜெக்டோட டைட்டில் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீட்டி முழக்கி இந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சாகணும். ஸோ அதுக்காக தான். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டா அந்த சார்ட்டரை படித்து பார்க்குறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஈஸியாக பாஸ் ஆகிடும். உதாரணத்துக்கு
நம்ம ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் கட்டதான் முடிவு பண்ண ஏரியா நம்பர் 24 அப்படிங்கிறது நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துட்டுருக்கிற ஏரியா. அதனால் கூடிய சீக்கிரம் ஐடி கம்பெனிஸ் வந்ததுனாவே அந்த ஏரியாவுக்கான டிமாண்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போவே நம்ம வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விற்கிறதும் ஈஸி, நல்ல லாபமும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது டவுன்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதனால் டவுனுக்கு போயிட்டு வரதும் மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திஸ் குட் பி த ப்ராஜெக்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அடுத்த முக்கியமான விஷயம், யார் இதோட ப்ராஜெக்ட் மேனேஜர், அவரோட அத்தாரிட்டி லெவல் என்ன. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கெவின் அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ராஜெக்டோட மேனேஜராக இருக்க போகிறாரு. அவருக்கான அத்தாரிட்டின்னு பார்க்கும்போது அவரால் டீம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் ப்ராஜெக்டோட ஃபைனல் ஷெட்யூல் அண்ட் காஸ்ட்டை அல்லது பட்ஜெட்டை டிசைட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் சார்ட்டில் இருக்க வேண்டியது பெனிஃபிட்ஸ் டு த ஆர்கனைசேஷன். இதை பற்றி ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம். எதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை எடுத்ததுனால ரன் பண்ணறதுனால ஆர்கனைசேஷனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது. அஃப்கோர்ஸ் நம்ம பிஸ்னஸ் கேஸில் இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதனால் இங்கே அட்லீஸ்ட் ஹை லெவல் இன்ஃபர்மேஷனையாவது கட்டாயம் கொடுத்ததாகணும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறனால ஆர்கனைசேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண மணிலேருந்து 20% அடிஷ்னலாக ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அதாவது 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 120 ரூபாயை நமக்கு திரும்பி வரப்போகுது. இதுக்கு அடுத்து சார்ட்டில் இருக்க வேண்டிய விஷயம் ப்ராஜெக்ட் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லிஸ்ட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே டீட்டெயில்டாக பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களோட வேலை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வேண்டியது தான். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலாக இருக்கலாம், குரூப்பாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். who may be directly or indirectly, positively or negatively affected by the outcome of the project. இது ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறனால நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஹை லெவல் ஸ்டேக் ஹோல்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டால் கூட போதும். பட் மறந்துடாமல் அலிகேட்டர்ஸும் டைகர்ஸும் கட்டாயம் இங்கே இன்க்ளூட் பண்ணித்தான் ஆக வேண்டும். அதே போல் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸை கட்டாயம் நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்னல் வரும்பொழுது ஜேம்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர், விஸ்வநாத் ஆர்கிடெக்ட், சலீம் மேனேஜர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், வில்லியம் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க், குப்புசாமி ஃபார் ஓவரால் குவாலிட்டி. அடுத்து எக்ஸ்டர்னல், மார்க் CEO ஆஃப் ABC ஆர்கனைசேஷன், டொனால்ட் CEO ஆஃப் XYZ ஆர்கனைசேஷன், ரஹீம் CEO ஆஃப் சம் இமேஜினரி கம்பெனி. இந்த மாதிரி கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு, அதே போல் ப்ளீஸ் ரெஃபர் அனக்ஷர் ஃபார் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யூ மே வாண்ட் டு இன்க்ளூட் த கரண்ட் பப்பீஸ் ஆர் சம்டைம்ஸ் மேபி கேட்ஸ். எதுக்காக அப்படின்னா, சில நேரங்களில் இந்த பப்பீஸே டைகராகவோ அல்லது அலிகேட்டராக கூட மாற வாய்ப்பு இருக்குது. சேம் இஸ் த கேஸ் வித் கிட்டன்ஸ். அதனால தான் இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது ஹை லெவல் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரெக்குவயர்மெண்ட். உதாரணத்துக்கு எக்ஸ்டர்னல் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்டை பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட் நம்பர் 25 CFR இதனோட கற்பனை நம்பர். அதுபடி தான் கட்டணும். எல்லா டோரும் டீக் வுட் தான் இருக்கணும். எல்லா விண்டோவும் மஸ்ட் பி ஆஃப் கம்ப்ரஸ்ட் வுட்டாக தான் இருக்கணும். நிச்சயம் வெட்டிஃபைல் டைல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கார்பெட் ஏரியா அப்படின்னு வரும்பொழுது, ரெஸ்ட் ரூம் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் த சேஃப்டி ரீசன். அதே போல் ரெஃபர் அனக்ஷர் ஃபார் த டீடைல்டு ஸ்டேக் ஹோல்டர் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதையும் ஒரு அனக்ஷராக போட்டு நீங்கள் காமிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஹை லெவல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கீ டெலிவரபிள்ஸ். இங்கே எதை பற்றி பேசுகிறோன்னா, இந்த ப்ராஜெக்ட் வாட் இஸ் இட் எக்ஸ்பெக்டட் டு டெலிவர் அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான். இங்கே 3 விதமான வீடுகள் கட்ட போகிறோம். முதல் ஒன்று சிஓக்காக 5 பெட்ரூம், ஸ்விமிங் பூல், தியேட்டர், ஜிம் எக்ஸெட்ரா. ரெண்டாவது டைப் எக்ஸிக்யூட்டிவ்காக விச் இஸ் செமி இண்டிபெண்டன்ட் வில்லா, 4 பெட்ரூம், காமன் வால் ஷேர்ட், காமன் கார்டன் ஷேர்ட் எக்ஸெட்ரா. மூணாவது டைப் இஸ் அப்பார்ட்மெண்ட் விச் வில் ஹேவ் 3 பெட்ரூம், காமன் பார்க்கிங் ஏரியா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் சார்ட்டில் இடப்பட வேண்டியது ஹை லெவல் அசம்ஷன்ஸ். அசம்ஷன் அப்படிங்கிறது நம்ம உண்மை அப்படின்னு நம்புறது வித்தவுட் அ ப்ரூஃப். ஒரு உதாரணம் பார்த்தலாமே. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அப்ரூவல் எல்லாமே ஏற்கனவே இன் பிளேஸில் இருக்குது. ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரெகுலேஷன், மீனிங் கவர்மெண்ட் ஏற்கனவே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது ஒன் ஆஃப் த அசம்ஷன். இல்லைனா ஆப்வியஸ்லி நம்ம பில்டிங் கட்டவே முடியாது. அடுத்த அசம்ஷன் என்னவாக இருக்கலாம்னா, ஏற்கனவே கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. அதுபடி மட்டும் இல்லை, நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கட்ட போகிறோம். ஸோ ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்குது. அதையும் இந்த ப்ராஜெக்ட்டில் ஃபாலோ பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அசம்ஷனில் வரும்பொழுது, எதெல்லாம் ப்ராஜெக்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் அசம்ஷன் எழுதலாம். உதாரணத்துக்கு வித்தின் திஸ் க்ளோஸ்டு கம்யூனிட்டிக்குள்ளே எந்த ரோடுகளும் நம்ம போட வேண்டியதில்லை. இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் ஒன்லி பில்டிங்கை கட்டுறது மட்டும்தான். ரோடு போடுறது இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப்பில் இல்லை. தட் வில் பி டேக்கன் கேர் பை சம்படி எல்ஸ். அதற்கு அடுத்தது ஹை லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். லிமிட்டேஷன் அல்லது அது பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளோட எபிலிட்டி டு பர்ஃபார்மை தடுக்கக்கூடியதாக கூட சில நேரங்கள் இருக்கலாம்.
அதனால் கன்ஸ்ட்ரெயினில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதும் ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு இந்த க்ளோஸ்ட் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் பாடி கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு. அதற்கான அப்ரூவல் கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துடும். இல்லைனா என்னாகும், நேச்சுரலி பில்டிங் கட்ட முடியாமல் போயிடும். அதனால் தட் குட் பி ஒன் கன்ஸ்ட்ரெயின். அதே போல் ட்ரைனேஜ் அப்படிங்கிறத 3 வாரத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் மற்ற விஷயங்களை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் ட்ரைனேஜ் பைப்ஸ் போடுறது, ட்ரைனேஜ் லேஅவுட் போடுறது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே முடிச்சாகணும். திஸ் குட் பி another constraint. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் ப்ராஜெக்டோட ஹை லெவல் ரிஸ்க்ஸ். ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கலாம்னா ரிஸ்க் ஆர் தி அன்சர்டனிட்டிஸ். இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் ரிஸ்க் அப்படிங்கிறத மோஸ்ட்லி நெகட்டிவ் டோனாக தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக ரிஸ்க் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிறது புரியுது. எஸ், ரிஸ்க் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்தால் அது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும், நெகட்டிவாக இருந்தால் அதை த்ரெட்டுன்னு சொல்லணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாரும் ரிஸ்க் அப்படிங்கிறத பாசிட்டிவ் இவெண்ட்டாக பார்க்குறதே இல்லை, அதை மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால் த்ரெட்டை ரிஸ்க் அப்படின்னு நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனவே இந்த ரிஸ்க்கை பற்றிய டீட்டெயில் டிஸ்கஷன் ப்ராஜெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். சார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஹை லெவல் ரிஸ்க்கை கட்டாயம் லிஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா வேறு என்ன, பில்டிங் ப்ராஜெக்ட்னாவே மழை வரப்போகுது, ஒரு 3 மாதத்துக்கு கண்ணாப்பண்ணான் மழை இருக்க போகுது. அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட 15% அதிகமாகவே ரெயின்ஃபால் இருக்குன்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனால் பெருசாக பொல்யூஷன் இல்லை, அதனால் மழை அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ we need to be prepared. அதே போல் ரிசோர்ஸஸ், அவங்க வரப்போகிற தீபாவளி சீசனுக்கு எல்லோரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஒர்க் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான்கள் செஞ்சாகணும். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தா ப்ராஜெக்ட் அப்ரூவல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இங்கே நம்ம பேசுகிறது ப்ராஜெக்டோட அப்ரூவிங் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான். யூஸ்வலாக ப்ராஜெக்ட் யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா கமிஷனிங் அத்தாரிட்டி. சேஞ்சஸ் ஏதாவது வருது அப்படிங்கும்போது அது ஸ்பான்சர் லெவல் வரைக்கும் போகுமா, அல்லது சேஞ்ச் கண்ட்ரோல் போர்டு வரைக்கும் போகுமா, அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜரோட நின்றுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம வரையறுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டோட காஸ்ட்டில் 2 லட்சம் வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படும் போது அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே கட்டாயம் டாக்குமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது மெஷரபிள் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ இங்கே பேசுகிறது எல்லாமே வாட்டர்ஃபால் மெத்தட். அதனால் மைல்ஸ்டோன் படி இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன எப்போ டெலிவரி பண்ண போகுது, அதே போல் ஃபைனல் ப்ராடக்ட் எப்போ டெலிவரி பண்ண போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதி வைக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா சாயில் ப்ரிப்ரேஷன், கிளீனிங் த கிரவுண்ட் அண்ட் ப்ரிப்பேரிங் இட் ரெடி ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் 2 வாரத்துக்குள்ள ஃப்ரம் திஸ் பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். கிரவுண்ட் பிரேக்கிங் 6 வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் 12 வாரத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து ப்ராஜெக்ட் சார்ட்டில் இடம் வேண்டிய விஷயம் ப்ராஜெக்டோட எக்ஸிட் க்ரைட்டீரியா அண்ட் ஆல்சோ சக்ஸஸ் க்ரைட்டீரியா. இங்கே ப்ராஜெக்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா அப்படின்னு மீன் பண்ணுறது, நான் இந்த ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாவே ப்ராஜெக்ட் வில் பி கால்ட் அஸ் கம்ப்ளீட்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா என்னாகும், எக்ஸாக்ட்லி அப்படி இல்லைனா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் திரும்ப வந்து ப்ராஜெக்ட்டில் இதை ஆட் பண்ணுங்கள், அதை ஆட் பண்ணுங்கன்னு ஆட் பண்ணிட்டே போவாங்க. தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் தட். ஒரு பக்கம் எக்ஸிட் க்ரைட்டீரியா அப்படின்னா இன்னொரு பக்கம் சக்ஸஸ் க்ரைட்டீரியா அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணணும். இது எதுக்காக அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்ரைசல் நடக்கும். இங்கே வெறுமனே ப்ராஜெக்டை ஆன் டைம் வித் இந்த பட்ஜெட் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி எதுவும் இல்லை. அதுவும் வேலை முடிச்சா நான் இதுக்கு ஹைக் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சக்ஸஸ்னு ஒன்று சொல்லுங்கள். நான் என்ன பண்ணால் எனக்கு 100க்கு 80 மார்க் கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணால் 100க்கு 100 மார்க் கொடுப்பீங்க, நான் என்ன பண்ணால் எனக்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் மேனேஜராக உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆர்கனைசேஷனுக்கும் எது சக்ஸஸ் அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணவே போதும், அதுவே ஆர்கனைசேஷனுக்கு ரெவென்யூ கொடுத்துரும் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை 20% கம்மி காஸ்ட்டில் பண்ணனா இட் குட் பி அ கிராண்ட் சக்ஸஸ், அல்லது அஹெட் ஆஃப் ஷெடியூல் முடிச்சோன்னா இட் குட் பி ஈவன் மோர் கிராண்ட் சக்ஸஸ். இப்படி என்ன க்ரைட்டீரியா வேணால் நீங்கள் சக்ஸஸ் க்ரைட்டீரியா வச்சுக்கலாம், டிபெண்டிங் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமே. காஸ்ட் அண்ட் ஷெடியூல் எக்ஸாம்பிள் ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ அதனால் குவாலிட்டி பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் ஆல் த டெலிவரபிள்ஸ் வில் பி வெரிஃபைட் பை த இன்டர்னல் குவாலிட்டி மேனேஜர். அதே போல் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து நாங்கள் அப்பாயின் பண்ணுவோம் பிஃபோர் ஹேண்டிங் ஓவர் டு த கஸ்டமர். அவங்க எஸ் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கப்படி எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா தென் இட் வில் பி கால்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். அதற்கு அடுத்தது சைனிங் அத்தாரிட்டி. எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டரோட சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பார். எப்படி ஆஃபர் லெட்டரில் கம்பெனியோட சிஓஓ அல்லது ஹெச்ஆர் டைரக்டரோ சைன் பண்ணுவாங்களோ அதே போல் ப்ராஜெக்ட்னு வரும்போது எல்லா கேஸ்லையுமே ஆல்மோஸ்ட் ஸ்பான்சர் தான் சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பார். ஸோ இதுதான் அட் அ ஹை லெவல் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே ப்ரோ இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. உங்களோட ஆர்கனைசேஷனை பொறுத்து, ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து சில இன்ஃபர்மேஷன்கள் கூடவும் செய்யலாம் அல்லது குறையவும் செய்யலாம்.
இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஜென்ரலாக ரெக்கமெண்டடாக என்னென்ன விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி இந்த டிஸ்கஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். டிஸ்கஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரீகேப் நம்ம இது வரைக்கும் என்ன பேசணும் அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது யார் கிரியேட் பண்ணுவா? எக்ஸாக்ட்லி ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் அப்படிங்கிறவர் தான் ப்ராஜெக்ட் சார்ட்டர் கிரியேட் பண்ணுவார். அல்லது மிக குறைந்தபட்சம் ஸ்பான்சர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ப்ராஜெக்ட் சார்ட்டர் கிரியேட் பண்ண சப்போர்ட் பண்ணுவார் பை ப்ரொவைடிங் ஆல் தி நெசசரி இன்ஃபர்மேஷன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யார் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் கையெழுத்து போடுறாங்க? ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் தான். இல்லைனா என்ன ஆகும்? நானே ப்ராஜெக்ட் மேனேஜர் நானே கையெழுத்து போட்டுக்குவேன் அப்படின்னா அது எப்படி டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகும் இல்லையா? நானே ஒரு கம்பெனியோட லெட்டர் எடுத்து எனக்கு நானே அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிச்சுட்டு எனக்கு நானே கையெழுத்து போட்டுக்கிட்டேன்னா அந்த கம்பெனி என்ன ஜாயின் பண்ண விட்டுருவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அதுதான் ப்ராஜெக்ட் சார்ட்டர் பொறுத்த வரைக்கும் கூட. ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது வேறு ஒருத்தர் ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறது இஸ் நத்திங் பட் த ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். அதே போல் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறத எப்போ கிரியேட் பண்ணணும்? இதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜரை எப்போ ப்ராஜெக்ட்டில் அப்பாயின் பண்ணணும்? ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இல்லையா? ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ப்ராஜெக்ட் மேனேஜரை அப்பாயின் பண்ணணும். அப்படின்னா அவர் அப்பாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணுமே, அது என்ன? எக்ஸாக்ட்லி அதுதான் ப்ராஜெக்ட் சார்ட்டர். அப்படின்னா ப்ராஜெக்ட் சார்ட்டர் இருந்தால் தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயின் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலி ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்பாயின் பண்ணணும் அண்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ப்ராஜெக்ட் சார்ட்டரை தயார் பண்ணி வைக்கணும். அதே போல் இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃபேஸுக்கும் க்ரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறது. இதுக்கான பதில் டிபெண்ட்ஸ். ஒரு சில ப்ராஜெக்ட்டில் எகெயின் டிபெண்டிங் அந்த ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் ப்ராஜெக்டோட ஆரம்பத்தில் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். சில ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு ஃபேஸ் அப்பவும் ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ண வேண்டி இருக்கலாம். இது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ராஜெக்டை ரீஇனிஷியேட் பண்ணும்பொழுது அல்லது அந்த ஃபேஸை ரீஇனிஷியேட் பண்ணும்பொழுது புது ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் எது எப்படியா இருந்தாலும் ப்ராஜெக்ட் மேனேஜரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ராஜெக்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணணும். ரைட், இதுதான் ஓவர்வியூ அபவுட் டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர். அடுத்த எபிசோடில் இதோட ஐடிடிவர்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம்.